சாப்பாடுலாம் எப்படி பாருங்க? சூப்பர்மா, பிரமாதம். இந்த கேட்டரிங் கான்ட்ராக்டர் யாரு விஜாரி? நம்ம சந்திரிகா கல்யாணத்துக்கு கூட இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிப்பா. அப்பா, நான் கூட சந்திரிகா கல்யாணத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். அதுக்குள்ள நீங்களே பேசிட்டீங்க. அப்பா, நம்ம சந்திரிகாவுக்கு பாஸ்கர வேற ஏதாவது பேசுமா? அப்பா, பாஸ்கர் முன்ன மாதிரி இல்லப்பா. அவரு தெரியும். நான் வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. என் பொண்ணை பத்தி வாக்கு கொடுக்கறதுக்கு நீ யாரு? கல்யாண வீட்டுல வேற வேற நிறைய இருக்கு, போய் பாரு. என்னப்பா இப்படி பேசுறீங்க? சந்திரிகா எனக்கு தங்கச்சி தானே, எனக்கு அவ மேல அக்கறை இருக்காதா என்ன? யாரோ ரோட்ல போற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க சொல்றேன். பாஸ்கர் இப்ப நல்ல நிலைமையில இருக்காரு, அவருக்கு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் தானேப்பா சொல்றேன். அதுக்கேப்பா இப்படி பேசுறீங்க? என்ன சண்டை அப்பாவுக்கும் பொண்ணுக்கும்? சண்டையெல்லாம் எதுவும் இல்ல மாப்பிள்ள. இவ ஏதோ அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட கூரே கிடையாது. ஏய், என்னடி சொன்ன? என்ன மாமா சொன்னாவா? என் பொண்ணு சந்திரிகாவை அந்த வெட்டி பைய பாஸ்கருக்கு கட்டி தரணுமா? எந்த தகுதியுமே இல்லாத அவனுக்கு என் பொண்ணை நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள. என்னங்க பிரச்சனை உங்களுக்கும் பாஸ்கருக்கும்? என்னதான் பிரச்சனை எனக்கு புரியல. எப்ப பாரு அவனை திட்டிகிட்டே இருக்கீங்க. என் தம்பிக்கு என்னங்க குறைச்சல்? டியூட்டோரியல் ஆரம்பிச்சிருக்கான். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லபடியா பாத்துப்பான். இதுக்கு மேல என்னங்க தகுதி வேணும்? என்னடா இது சரவணா, பெரிய மனுஷங்கிட்ட எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பெரிய மனுஷன் மாதிரி அவன் பேசுறாரு. அவரு நம்ம பாஸ்கருக்கு என்னமா குறைச்சல்? அவர் பொண்ணு நம்ம பாஸ்கர் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாரா? நீ கொஞ்சம் சும்மாரு சமந்தி. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நம்ம பாஸ்கர் உங்க பையனை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலமா, போதுமா? பாஸ்கர் இல்லனா இந்த கல்யாணமே நடந்திருக்காதுப்பா. அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் செஞ்ச ஒரே ஒரு உருப்படியான காரியம் இதான். மற்றபடி அவன் கேரக்டர் சுத்தமா சரி. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? நானும் அப்பல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். பாஸ்கரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என் புள்ளைய அப்படி வளர்க்கல. அவன் என்னதான் தப்பு பண்ணிட்டான்னு திரும்ப திரும்ப அவனை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. தேவையில்லாம வாயை கிளறாதீங்க, சொல்லிட்டேன் அவ்வளவுதான். அப்ப நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுங்களேப்பா. சொல்லுங்க சார். அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? என்ன செஞ்சிட்டேன்னு கேட்கிறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு பாராட்டு விழா? இந்த கும்பகோண நகரை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். என்னால் லாபம் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர என்னால் நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊரில் ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது. யாராவது இருக்கீங்களா? இருந்தால் தைரியமாக சொல்லுங்க. சொல்லுங்க சார். கம் அவுட். நான் இருக்கிறேன். இவன் எங்க இங்க வந்தான்? தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. தம்பி வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. கம் ஆன், வாங்க. நைஸ் டு மீட் யூ. வணக்கங்க. வணக்கம்மா. லோன் கேட்டு வருவோர்களை லோ லோ லோவென்று லொங்கலைக்கும் ஐயா தொப்பை நோத்து சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணக்கம். சாரு சொன்னார் இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு உக்காரு உக்காரு, மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு. Ladies and gentlemen, please sit down. உக்கார் உக்கார். 7 ரவுடி நான் பார்த்த வேண்டா. சலாம் இப்படி வாடி, வா செல்லாம், இப்படி வா, வந்து நில்லு, வா. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா? பேரம்பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்க வச்சுன்னு சுத்துறேன். அப்படியே அர்த்தம் பாரு. ஆமா, என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட லோன் கேட்டா நீ என்ன சொல்லிருக்கணும்? என்ன செல்ல சொல்லிருக்கணும்? தரேன்னு ஒன்று சொல்லியிருக்கணும், இல்லை தரலன்னு சொல்லியிருக்கணும். நீ என்னமோ உன் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி அவனை அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்லை அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேட்குறேன். 1.5 ரூமில் ஒரே ஒரு ரோலிங் சேரை போட்டு சுற்றி சுற்றி வேலை செய்கிற உன்னைக்கு அவ்வளோ அதுப்புன்னா, கடையில் லைனாக 4 ரோலிங் சேரை போட்டு சுற்றி சுற்றி வெட்டுற எங்களுக்கு எவ்வளோ அதுப்பு இருக்கும்? இல்லை எவ்வளோ அதுப்பு இருக்குன்ற
இருடி இதோ ஒரு நிமிஷம் இரு வரேன். வண்டி அடிச்சுட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரு. ஹலோ மச்சான் ஒரு நிமிஷம் லைன்ல இரு. சீக்கிரம் சொல்டா மச்சான் உங்க ஆளோட அப்பா நீ எப்படி திட்டுவ? யார் அந்த மங்கூஸ் மண்டியனையா? மச்சான் ஒரு லூசுடா. இம்ச நச எச்ச அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு. விடு மச்சான், இப்ப அவனை திட்டுற மூட்ல இல்ல. சாரி மச்சான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. கேட்டியா யாருன்னு தெரியுதா? உன் சின்ன மருமன் புள்ள. உன்னை அவனுக்கு திட்டுற மூடு இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுறான். இன்னும் திட்டுற மூட்ல இருந்தான்னு வச்சுக்கேன் கழுவி ஊத்திருப்பான். இந்த பார் சுந்தரம், பாஸ்கர் மனசெல்லாம் கோணாம நடந்துக்கோ. இன்னொரு தடவை உன் மேல ரிப்போர்ட் வந்துச்சு. தூ. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் ஒன்றும் பண்ண. இங்க வாங்க. இல்ல இருக்கட்டும் சார். பரவாயில்ல வாங்க சார், வாங்க. என்ன அசிங்கப்படுத்தின, அதுவும் ஆளை வச்சு அசிங்கப்படுத்தின. இவருக்கு என் பொண்ணை கொடுக்கணுமா? சொல்லுங்க மாப்பிள. இந்த மாதிரி மூஞ்சில எச்ச துப்பி அடிச்சா நீங்க பொண்ணு கொடுப்பீங்களா? சொல்லுங்க சார். ஏன் வாயை மூடி நிக்கிறீங்க? இப்போ தெரியுதுங்களா, நம்ம பாஸ்கரன் கொலவெறியோட துரத்திட்டு ஓடுறது அவன் நண்பன் நல்ல தம்பியை தான். அதுக்கு காரணம் அவன் அடிச்ச ஆப்பு தான்னு. நண்பேண்டான்னு சொல்லி ஆப்படிச்சிட்டியாடா. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. To watch more, log on to www.erosentertainment.com.